முதல்லைங்க வெங்காயத்தை எடுத்துக்கலாமுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாமுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கலாமுங்க. நாட்டுப்புளி முட்டை எடுத்துக்கலாமுங்க. உப்பு மஞ்சள் எடுத்து உரைச்ச முட்டைகளை சேர்த்துக்கலாமுங்க. வடக்கல் எடுத்து வச்சு சமையல் ஆரம்பிச்சு போடலாமுங்க. வடக்கல் சூடாகி போச்சுங்க. எண்ணெய் எடுத்து சட்டியில் ஊற்றிக்கலாமுங்க. சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி மாவு தேய்ச்சி எடுத்துக்கோணுங்க. சப்பாத்திக்குள்ளைங்க ரெடி பண்ணி வச்ச முட்டை மசாலாவை வச்சு 4 பக்கமும் நல்லா மடிச்சுக்கோணுங்க. அடுப்பு பற்ற வச்சுங்க. வடக்கில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்செடுத்தா நல்லா கிறிஸ்பியான க்யூட்டான எக் ஸ்டஃப்டு பூரி ரெடிங்க.